கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்தின் பகுதி சங்கீதம் 32 சங்கீதம். தியான வசனம் 8 வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு கற்பித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியினுடைய தலைப்பு சிறப்பான வாத்தியார். சிறப்பான வாத்தியார். ஒருவேளை இன்று நாம் 7ஆம் தேதிக்குள்ளாக இருக்கிறோம். 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக ஆசரித்தோம். ஒருவேளை அந்த ஆசிரியர் தினத்திலே வாழ்த்து கூற ஒருவேளை காலதாமதமானாலும் கூட இந்த வேளையிலே அந்த சிறப்பான வாத்தியாருடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர், நல்ல ஆசிரியர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், ஆசிரியர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், கடைநிலை, இடைநிலை, முதுநிலை ஆசிரியர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நல்ல ஆசிரியராக இருக்கிறவர்கள் தவறான வழியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி போராடுகிற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் இந்த சிறப்பான வாத்தியாரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சிறப்பான வாத்தியார், சீர்மிகு வாத்தியார் நமக்கு கூறும் செய்தி என்ன? அவர் சொல்லுகிறார், நானே உன் சீர்மிகு வாத்தியாராக அல்லது ஆசிரியராக இருப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறார். அவர் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இந்த வாத்தியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். மிக மேலான ஆசிரியராக இருக்கிறார். காட் இஸ் த மாஸ்டர் டீச்சர். நமது ஆண்டவர் ஆதியாகவும் முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் கவனமாய் வாசிப்போம் என்றால் சிறப்பான பெரிய ஆசிரியராகிய நமது ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுக்கும் நம் ஆண்டவரை காண முடியும். இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதன் பிரதான நோக்கம் என்ன? என் ஜனங்கள், அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்களின் தேவன் என்ற இணைப்பை அவர்கள் துண்டித்து விடாதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். லேவியராகமம் 26:12 வாசித்து பாருங்கள். இன்றும் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். கற்றலின் மைய கருத்து கர்த்தருக்கு பயப்படுதலை அல்லது கர்த்தருக்கு அஞ்சுதலை உங்களுக்கு கற்பிப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறார். 34ஆம் சங்கீதம் 11வது வசனம். நான் உன் தேவனாக இருப்பேன், உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன் என்கிறார். தேவ பிள்ளையே, தேவையற்ற கலக்கத்தில் இருக்கிறாயோ, கஷ்டம் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறாயோ, உன் பாதைகள் வனாந்தரமாய் உள்ளதோ, உன் வழிகளில் சிவந்த சமுத்திரம், எரிகோ, யோர்தான் தடையாக உள்ளதோ, என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் புதிய இஸ்ரவேலாக என் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய உன்னோடு இருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை, கடக்க வேண்டிய சமுத்திரத்தை, உடைக்க வேண்டிய கோட்டையை, ஊடுருவ வேண்டிய ஆற்றை எப்படி மேற்கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்கவே உன்னுடன் இருக்கிறேன். என்னை நோக்கிப்பார், என்னிடத்தில் கற்றுக்கொள் என்பதாக குறிப்பிடுகிறார். பரிசுத்த மத்தேயு 11:28 அதைத்தான் சொல்லுகிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த சிறப்பான வாத்தியார் நான் உனக்கு போதிப்பேன் அல்லது வழிகாட்டுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். போதிப்பது என்பது கற்றுக் கொடுத்தலுக்கு அடுத்த ஒரு படியாகும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இன்னும் சரியாக விளங்கி கொள்ள அல்லது ஒரு தீர்வு காண அங்கே செய்முறை பயிற்சியை நடத்துகிறார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். வழியை காட்டினேன், ஆனால் விழியை வேறுபுறமாக திருப்பி வழியறியாது நிற்கும் உனக்கு நானே வழியாக இருக்கிறேன் என்கிறார். நான் கைகாட்டியாக அல்ல, உனது வழிகாட்டியாக. நாட் அஸ் த கைட் போஸ்ட் பட் அஸ் த கைடு. உன்னோடே முழுவதுமாக வருகிறேன், உன்னை விட்டு நீங்காமல் உன்னோடு இருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம் தேவப்பிள்ளையே, உன் ஆண்டவர் மகா பெரிய வாத்தியாராக, வழிகாட்டியாக உன்னோடு வருகிறார். பாதையை குறித்து கலங்காதே. பாதைகளின் பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் உனக்கு ஒன்றுமில்லை.
அதை தேவன் பார்த்து கொள்வார் என்பதாக ஏசாயா 45:2 குறிப்பிடுகிறது. உன்னை கிருபையின் பாதையிலே போதித்து நடத்துவார். சங்கீதம் 25:9, 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். அவர் நம்மை மரணத்துக்கு விலைக்கு காப்பார் என்பதாக சங்கீதம் 33:18 கூறுகிறது. கலங்காதே, உன் பாதை கடினமாய் தோன்றுகிறதோ தேவன் செவ்வைப்படுத்தி நடத்துவார். நீதிமொழிகள் 35:6 அதைத்தான் வாசிக்கிறோம். செழிப்பான புல்லின் பாதை, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். உன் ஆசிரியர் உன்னோடு பயணிக்கிறார். பயத்தை அகற்று, பணிவுடன் அவர் பாதம் தொழுதுகொள். மூன்றாவதாக இந்த சிறப்பான வாத்தியார் நான் உன்னை என்னுடைய பார்வையில் வைத்துள்ளேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பார்வையில் வைத்துள்ளேன். சிறந்த ஆசிரியருடைய கவனம் எப்பொழுதும் தன்னுடைய மாணாக்கனின் மீது இருக்கும். ஏனென்றால் மாணவனை முதலாவது கண்டவர், கற்றுக் கொடுத்தவர், அகையிருள் அகற்றினவர். தற்போது தனது மாணவனின் சிறப்பில், மாணவனின் மேன்மையில் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசிரியர், நம்முடைய சிறந்த வாத்தியார் அதைவிட அதிகமாக நம் நலனில் அக்கறையோடு இருக்கிறார். பாழான அவாந்தர வெளியிலே, பரிதாபமான நிலையிலே நம்மை கண்டுபிடித்தார். யாரும் காணாத நேரத்தில் கண்டார். நம்மை கண்டவர் நம்மை நடத்தினார், நம்மை உணர்த்தினார். இப்பொழுது கண்மணியைப் போல காக்கும்படியாக அவரது பார்வையில் உன்னையும் என்னையும் வைத்துள்ளார். உபாகமம் 32:10 பாருங்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆம், உன்னை கண்டவர், உன்னை நடத்தினவர், உன்னை உணர்த்தினவர், உன்னை காத்தருளுகிறவராக, உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீ அவருடைய ஜனம், நீ அவருடைய பங்கு, நீ அவருடைய சுதந்திரமாக நீ இருக்கிறாய். ஆகையினாலே கவலைப்படாதே. உன்னை யாரும் தொட முடியாது. உன்னை தொடுவது அவரை தொடுவதாகும் என்பதாக சகரியா 2:8 கூறுகிறது. அத்தனையாய் பாதுகாக்க தம் பார்வையில் உன்னையும் என்னையும் வைத்துள்ளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வரும் ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய பார்வை உன்னை காக்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. உபாகமம் 11:12 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எனவே தீய கண்கள், வன்கண்கள், பொல்லாத கண்கள், எரிச்சலின் கண்களின் தாக்கங்கள் உன்னை தொடவே முடியாது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் அவைகளை அழித்து உன்னை பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. நிறைவாக சிறப்பான வாத்தியராகிய நம்முடைய கர்த்தர் ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக சொல்லுகிறார். ஆலோசனை சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். மனிதர்களது ஆலோசனையினாலே நீ கெட்டுப்போகாதபடி, சுயநலக்காரர்களின் ஆலோசனையில் சுருண்டு விடாதபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து விடாதபடி நீ என்னை நோக்கி பார்க்கையிலே நான் உனக்கு நல் ஆலோசனைகளை தருவேன் என்பதாக நமது ஆண்டவர் கூறுகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 அதைத்தான் குறிப்பிடுகிறது. அவர் ஆலோசனையில் மகத்துவமானவர். எனவேதான் தாவீது எப்போதும் தேவனின் ஆலோசனையை கேட்கிறவனாயிருந்தான். எனவே அவன் கூறுகிறதை பாருங்கள். 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 16:7. சங்கீதம் 16:7 பாருங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்துகிறது. ராக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய கவலையின் காலங்கள், கஷ்டத்தின் காலங்கள், துயரத்தின் காலங்கள், பிரிவின் காலங்கள், வறுமையின் காலங்கள், தேவையின் காலங்கள், நெருக்கல் நொறுக்குதலின் காலங்கள், அவைகளிலே என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆம், அப்படிப்பட்ட காலங்கள் என்னை மேற்கொண்டு விடாது, நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற அந்த ஆலோசனை தந்த கர்த்தரை உணர்த்தக்கூடியதாக என் ஆண்டவர் என்னை சோர்ந்து விடாதபடி, மடிந்து விடாதபடி, நான்
துயரமடைந்து விடாதபடி என்னோடு இருந்து எனக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே. இதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தம்முடைய ஆலோசனை அவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆலோசனையை அல்லல் தட்டாது உறுதியாய் நமதாக்கி கொள்ளுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எந்நாளும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர முடியும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய சிறப்பான வாத்தியாராக ஆண்டவரே, நாள் 1 முதல் இன்று மட்டுமா எங்களை வழிநடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கற்றுக் கொடுக்கிறவராக, ஆண்டவரே எங்களை போதிக்கிறவராக, வழிநடத்துகிறவராக, உம்முடைய பார்வையிலே வைத்து நாங்கள் கனம் பெறுகிறவர்களாக, உம்முடைய ஆலோசனையை கொடுத்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே சிறப்பான வாத்தியாராகிய உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படவும், இந்த உலகத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசான்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் காணப்படவும், ஆசிரியரை நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக, உதைக்கிறவர்களாக, ஆசிரியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக அல்லாது ஆசிரியர்களுக்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.